உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா? நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற உங்கள் ஃபோன் ராக்கெட் ஸ்பீடில் பறக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களை ஏமாற்றுவேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இதை விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டக்குன்னு போடுங்க ஒரு லைக். இது தாங்க உங்கள் செல்லு டெக்கு லிஸ்ட்டில் டாப் 5ல இருக்கிறது யூஸ் லைட் ஆப்ஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்றது ஒரு ஃபைல் வந்து பெரிய சைஸ் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக பேசிக்காக டவுன்லோட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் லைட் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக் லைட் அப்படின்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இன்னுமே பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுடைய ரேம் அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் பிடிக்கும். டாப் 4ல் இருக்கிறது டிசபிள் அன்யூஸ்டு ஆப்ஸ். ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸில் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எது உங்களுக்கு தேவையில்லையோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை டிலீட் பண்ணதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் இருக்கும். ஸோ இதை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டாப் 3ல இருக்குது கிளியர் கேட்ச்டு டேட்டா. 4ல் சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட செட்டிங்ஸில் போயிட்டு மேலே சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் வந்து ஏபிகேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்னென்ன ஏபிகேஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்களோ, ஸோ இது தேவையில்லைன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் டிலீட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆப்ஸ்குள்ளே வரேன். இந்த ஆப்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபில்மோரோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு கிளியர் கேட்ச் நான் பண்ண போகிறேன். அதுக்குன்னு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிளியர் கேட்ச் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன். இப்படி பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பேக்ரவுண்டில் இருக்கிற கிளியர் கேட்ச், அதாவது கிளியர் உங்களுடைய டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிரும். இன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டாப் 2ல் இருக்குது டர்ன் ஆஃப் அனிமேஷன்ஸ். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1xல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 0.5xல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னுமே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனது உங்களுக்கு இதில் தெரியும். ஃபோனில் இருக்குது கிளியர் பேக்ரவுண்ட் ஆப்ஸ். நிறைய பேர் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மல்டி டாஸ்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து ரொம்பவே இழுக்கும். அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ரேம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இல்லாமல் சொன்ன மாதிரி தான். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ராக்கெட் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் போகாதுங்க. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சமே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சமே பெட்டராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதே போல் மேலும் டெக் டிப்ஸ்க்கு டக்குன்னு போடுங்க லைக். இதுதாங்க உங்கள் செல்லு டெக்கு.